அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஒரு காலைப்பதியினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவில் போர் நிறுத்தம் நாளை அமலுக்கு வருமா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கும் சூழ்நிலையில் நேற்றைய தினம் இஸ்ரேலின் உடைய அமைச்சரவையில் மிகப்பெரிய அளவிலான விவாதங்கள், காரசாரமான மோதல்கள் இடம் பிடித்திருக்கின்றன. நேற்றைய அகிலம் மீடியா காணொளியில் நேற்று இரவோடு இரவாக இஸ்ரேலிய அமைச்சரவையின் இறுதிக் கூட்டம் இந்த பணைய கைதிகள் விடுதலை, போர் நிறுத்தம் தொடர்பான ஒப்பந்தம் தொடர்பில் பேசுவதற்காக நடைபெற்று கொண்டிருப்பதாக குறிப்பிட்டோம். அந்த விடயத்தில் என்ன விடயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கின்றன. அடுத்து மீண்டும் இன்று இஸ்ரேலிய விமான நிலையங்களை நோக்கி பாரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் போர் நிறுத்தம் நாளை காலை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு, இந்திய நேரப்படி 8:30 மணி, காசாவில் நேரம் அதிகாலை 6:30 மணி முதல் ஆரம்பமாகும் என கத்தாரினுடைய வெளியுறவு அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் தெளிவான அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக அரபு மொழியில் வெளியிட்டிருக்கக்கூடிய கத்தாரினுடைய வெளிவிவகாரத்துறை செய்தி தொடர்பாளர் மஜித் அல் அன்சாரி ஒரு பதிவில், எங்களுடைய சகோதரர்கள் எச்சரிக்கையாகவும் மிகுந்த அவதானத்துடனும் இருக்க வேண்டிய நேரம், அதிகாரபூர்வமான ஆதாரங்களில் இருந்து வரும் அறிவுறுத்தல்களுக்காக மட்டும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஏனைய உகங்களின் அடிப்படையில் இது தொடர்ந்து போர் நிறுத்தம் தொடர்பாகவும் அதில் இருக்கக்கூடிய சரத்துக்கள் தொடர்பாகவும் வெளியாகும் பல்வேறுபட்ட தகவல்கள் குறித்து நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அதிகாரபூர்வமான அனைத்து விடயங்களும் போர் நிறுத்தம் தொடர்பானவை கத்தாரினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சகத்தினால் தினசரி வெளியிடப்படும். அது நெக்ஸ்ட் தளத்திலோ ஏனைய அதனுடைய சமூக வலைத்தளங்களினூடாகவோ அனைத்து விடயங்களும் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படும். நாளை காலை காசா நேரம் 6:30 மணி, இந்திய நேரம் 8:30 மணிக்கு இந்த போர் நிறுத்தம் அமுலுக்கு வரும் என்ற விடயத்தை கத்தார் தெரிவித்திருப்பதுடன், இறுதி நேரங்களில் இஸ்ரேல் இதை இழுபறைக்குள்ளாக்கி போர் நிறுத்த ஒப்பந்தம் அமுலாகும் காலத்தை சற்று தள்ளி போடுவதற்கு முயற்சித்தாலும் பின்னர் மத்தியஸ்தர்கள் மேற்கொண்ட கடுமையான முயற்சியின் காரணமாக ஏற்கனவே கூறப்பட்டதை போல நாளைய தினம் இது அமுலாகும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த கத்தாரினுடைய இந்த அறிவிப்பு ஓரளவுக்கு மனதுக்கு அமைதியை கொடுத்திருக்கும். இந்த நிலையில் நேற்றைய இஸ்ரேல் அமைச்சரவை கூட்டத்தில் என்ன விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றது என்பது மிக முக்கியமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்களாக இருக்கின்றது. ஏனெனில் பல மத்தியஸ்த நாடுகள், பல உலக நாடுகள், ஐநா போன்ற அமைப்புகள் கோரிக்கை விடுத்த பின்னரும் கூட இஸ்ரேலிய அமைச்சரவையில் இலகுவாக இந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்படவில்லை. ஏறக்குறைய 6 மணி நேரம் 20 நிமிடங்கள், ஏறக்குறைய 6:30 மணி நேரம், 6 மணித்தியாலத்துக்கு மேலாக நள்ளிரவை எட்டி இந்த கூட்டம் மிக காரசாரமாக நடைபெற்றிருக்கின்றது. இஸ்ரேல் அமைச்சரவையில் 24 உறுப்பினர்கள், அமைச்சரவையில் வாக்களிக்க தகுதி பெற்ற 24 உறுப்பினர்கள் ஹமாஸுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார்கள். அதாவது ஞாயிற்றுக்கிழமை சண்டை நிறுத்தம் ஒப்பந்தத்தை அங்கீகரித்திருக்கின்றார்கள். 8 அமைச்சரவை உறுப்பினர்கள் இந்த முடிவுக்கு எதிராக வாக்களித்திருக்கின்றார்கள். ஒருவர் இந்த வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. குறிப்பாக இஸ்ரேலிய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய முக்கியமான 33 உறுப்பினர்களில் 24 பேர் ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார்கள், 8 பேர் எதிராக வாக்களித்திருக்கின்றார்கள். ஒருவர் இந்த வாக்களிப்பில் பங்கெடுக்கவில்லை என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த 8 பேர் இந்த சமாதான ஒப்பந்தத்துக்கு எதிராக வாக்களித்திருக்கின்றார்கள். இதில் மிக முக்கியமானவர்கள் இஸ்ரேலிய தகவல் தொடர்பு அமைச்சர் ஷிலோமா கர்கி மற்றும் தீவிர வலதுசாரி அமைச்சர், தேசிய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய இடாமர் பென்கவிர் மற்றும் தீவிர வலதுசாரி மத சியோனிச கட்சியின் தலைவர், நிதியமைச்சராக இருக்கக்கூடியவர் சிமோரிச் போன்றவர்கள் மற்றும் முக்கியமான இஸ்ரேலினுடைய மதஜூத கட்சியின் ஒரிட் ஸ்ட்ரோக் மற்றும் ஓஃபிர் ஷோபர் போன்றவர்கள் இந்த 8 பேரும் எதிராக வாக்களித்திருக்கின்றார்கள். இவர்கள் எதிராக வாக்களித்தது மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவில் இந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து மிகப்பெரிய அளவான விவாதத்தில் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் இடம் பிடித்திருப்பதாக இஸ்ரேலிய ஊடகங்கள், டைம்ஸ் ஆஃப் ஸ்டீல், காட்ஸ் போன்ற ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக இஸ்ரேல் அரசும் நெதன்யாகுவும் ஹமாஸிடம் அடிபணிந்து விட்டதாக மிக பெரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். இதில் ஹமாஸ் தன்னுடைய மூலோபாய நலன்களையும் தங்களுடைய முக்கியஸ்தர்களை கூட சிறையிலிருந்து விடுதலை செய்வதற்கு இந்த ஒப்பந்தத்தை சரியாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்று ஹமாஸுக்கு ஆதரவாக இந்த ஒப்பந்தம் இருப்பதாகவும், ஹமாஸிடம் இஸ்ரேல் அடிபணிந்திருப்பதைப் போலவே இந்த ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் செல்வது அமையும் என்றும் அவர்கள் மிக காரசாரமான
கருத்துக்களை வைத்திருக்கின்றார்கள். இது ஒரு கட்டத்தில் அங்கிருந்த ஏனைய அமைச்சர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில் ஒரு மிக பெரும் கருத்து மோதலாக கூட வெடித்தது. ஏனெனில் ஒருபுறம் பணைய கைதிகள் விடுதலைக்காக அங்கு மிக பெரும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் நெதன்யாகுவுக்கு மட்டுமல்ல, நெதன்யாகுவின் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் பல அமைச்சர்கள் மிகப்பெரிய அழுத்தத்துக்குள்ளாகின்றார்கள். ஏனெனில் ஸ்டேலுக்குள் பல இடங்களில் செல்ல முடியாத நிலை காணப்படுகின்றது. ஏனெனில் பணைய கைதிகளின் உறவினர்கள் போராட்டம் அங்கு மிகப்பெரிய தீயாக மாறி இருக்கின்றது. இந்த நிலையில் பணைய கைதிகள் விடுதலை போர் நிறுத்தத்துக்கு ஆதரவாக வாக்களித்தவர்களுக்கும் எதிராக வாக்களித்தவர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய மோதல். அந்த மோதலில் ஹமாஸிடம் ஸ்டேல் அடிபணிந்திருக்கின்றது என்று ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். அப்படியானால் இந்த ஒப்பந்தத்தில் ஹமாஸ் இயக்கம் ஸ்டேலை வெற்றி பெற்றிருக்கின்றதா? மூலோபாய அடிப்படையில் ஹமாஸ் இயக்கத்திற்கான சாதகத்தன்மை அனுகூலங்கள் அதிகமாக இருக்கின்றனவா என்பதை நாங்கள் நிச்சயமாக மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு நேரமாக இது இருக்கின்றது. இவர்கள் கூறியதைப் போல ஹமாஸுக்கு ஆதரவாக ஹமாஸிடம் ஸ்டேல் அடிபணிந்து செல்வதைப் போல இந்த ஸ்டேல் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றார்களா என்று பார்த்தால் அதில் ஒரு சில விடயங்கள் நிச்சயமாக ஹமாஸுக்கு கை உயர்ந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முதலில் ஸ்டேல் காசாவுக்குள் இராணுவத்தை அனுப்பிய போது, அது காசாவிலாக இருக்கலாம், வடக்கு காசாவாக இருக்கலாம், ரஃபாவாக இருக்கலாம், அனைத்து பிரதேசங்களிலும் ஏறக்குறைய 15 மாத கால போரில் ஸ்டேல் எப்போதும் கூறி வரக்கூடிய ஒரு விடயம், அக்டோபர் 7 தாக்குதலை போன்ற ஒரு தாக்குதலை இனி நடத்துவதற்கு ஹமாஸ் இயக்கம் காசாவில் இருக்க மாட்டார்கள். ஹமாஸை முற்றாக அழித்த பின்னர், ஹமாஸினுடைய பேரம் பேசும் சக்தியை அளித்த பின்னர், ஹமாஸினுடைய தாக்குதல் திறனை முற்றாக அழித்து பூச்சியமாக்கிய பின்னர் மட்டுமே இந்த யுத்தம் காசாவில் நிறுத்தப்படும் என்பதை ஸ்டேல் மீண்டும் மீண்டும் தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, எங்களுடைய இராணுவ நடவடிக்கைகளின் மூலம், இராணுவ பலத்தின் மூலம் எந்த விதமான நிபந்தனைகளுமின்றி ஹமாஸிடமிருந்து பணைய கைதிகளை நாங்கள் மீட்டு வருவோம் என்பது ஸ்டேல் இராணுவத்தினுடைய, ஸ்டேல் அரசினுடைய, நெதன்யாகுவினுடைய, பிரதமர் அலுவலகத்தினுடைய பல நேர்காணல்களை பார்த்திருப்பவர்களுக்கு தெரியும், தொடர்ச்சியாக கூறி வந்தார்கள். நெதன்யாகுவே அதை பல தடவை கூறியிருக்கின்றார். எந்த நிபந்தனைகளிலும் இல்லாமல் எங்கள் இராணுவ பலத்தை கொண்டு நாங்கள் பணைய கைதிகளை மீட்டு வருவோம் என்று அவர் கூறியிருந்தார். ஆனால் அவர்களால் ஒரு பணைய கைதியை கூட மீட்க முடியவில்லை என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இந்த நிலையில் ஹமாஸை முற்றாக அழித்த பின்னர், காசாவில் ஹமாஸினுடைய பேரம் பேசும் சக்தியை அழித்த பின்னர் தான் நாங்கள் இந்த போரை நிறுத்துவோம் என்று கூறியிருந்தால், இப்போது இவர்கள் யாருடன் பேசி இந்த ஒப்பந்தத்தை செய்திருக்கின்றார்கள்? ஹமாஸை முற்றாக அழித்து விடுவோம், ஹமாஸ் என்பதே கிடையாது, காசாவில் அவர்களை நிர்மூலப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால், இப்போது பணைய கைதிகள் விடுதலை தொடர்பாக யாருடன் பேசி இருக்கின்றீர்கள்? யார் உங்களுக்கு இந்த ஒப்பந்தத்தில் உங்களுடன் கையெழுத்திட்டு இருக்கின்றார்கள்? யார் உங்களிடமிருந்து பணைய கைதிகளை விடுதலை செய்ய போகின்றார்கள் என்பதை பார்த்தால் எல்லாம் அங்கு ஹமாஸாகத்தான் இருக்கின்றது. எனவே காசாவில் ஹமாஸுடைய பேரம் பேசும் சக்தி இன்னமும் முற்றுமுழுதாக நேர்த்து போகவில்லை. அது மட்டுமல்ல, ஹமாஸினுடைய எதிர்த்தாக்கும் திறனை இல்லாமல் செய்ய போகின்றோம் என்று கூறியிருந்தீர்கள். அப்படி என்றால் இந்த ஒப்பந்தம் நடைபெறுவதற்கு சில நாட்கள் முன்பும் கூட ஹமாஸினுடைய தாக்குதல்கள் வடக்கு காசாவிலும் கான்யூனிஸ் ஏனைய பிரதேசங்களிலும் நிகழ்ந்துதான் இருக்கின்றது. பாரியளவில் இல்லாவிட்டாலும் கூட ஓரளவான தாக்குதல்கள் அவ்வப்போது இஸ்ரேலிய இராணுவத்தினர் மீது, ரோந்து படைகள் மீது, இஸ்ரேலிய இராணுவ மெர்காவா டேங்கிகள் மீது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே தான் இருக்கின்றன. அதேபோல ஹமாஸை நிராயுத பாணிகளாக்கும், அதாவது ஆயுதங்கள் அற்றவர்களாக்கும் உங்களுடைய இலக்குகளையும் இந்த ஒப்பந்தம் அடைய செய்யவில்லை என்பதை மிக தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எந்த ஒரு இடத்திலும் ஹமாஸினுடைய ஆயுதங்கள் களையப்படுவதோ அல்லது ஹமாஸ் ஆயுதங்களை கைவிட வேண்டும் என்ற சொற்பதங்கள் கூட இங்கு இடம்பெறவில்லை. எனவே ஹமாஸ் மீண்டும் இருப்பவர்கள், அது எத்தனை எண்ணிக்கையாக இருந்தாலும், தங்களுடைய ஆயுதங்களுடன் தான் அவர்கள் காசாவுக்குள் நுழைய போகின்றார்கள், மீண்டும் விடுவிக்கப்பட்ட பகுதிகளுக்குள் வரப்போகின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஒரு இஸ்ரேலிய கைதிக்கு பதிலாக ஏறக்குறைய 30 முதல் 40 பாலஸ்தீன கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற நிபந்தனையை ஹமாஸ் அமைப்பினர் இறுக்கமாக முன்வைத்திருக்கின்றார்கள். அதாவது 33 இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட்டால் 1000 பாலஸ்தீன கைதிகள் விடுதலை செய்யப்படும் என்பதை திட்ட தெளிவாக ஹமாஸ் தெரிவித்திருக்கின்றார்கள். ஹமாஸ் தெரிவித்திருப்பதற்கு மிக முக்கியமான காரணம், பலரை வகை தொகையின்றி இஸ்ரேல் கைது செய்து பாலஸ்தீனர்களை இஸ்ரேலிய சிறைகளில் அடைத்திருக்கின்றார்கள். அதில் ஒரு சில ஹமாஸ் அமைப்பினுடைய முக்கியஸ்தர்களும் கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு, தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு, நீண்ட காலமாக சிறைகளில் அடைக்கப்பட்டவர்களுடைய பெயர் விவரங்களை கூட அவர்கள் கொடுத்து அவர்களையும் இந்த ஒப்பந்தத்தில் விடுதலை செய்ய வேண்டும் என கூறியிருப்பதன் மூலம்
ஹமாஸ் தன்னுடைய பக்கத்தில் சில விடயங்களை இதில் சாதித்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நீண்ட காலம் இஸ்ரேலிய சிறைகளில் வாடக்கூடிய ஹமாஸ் அமைப்பினுடைய முக்கியஸ்தர்கள் சிலரும் கூட இந்த பணைய கைதிகள் ஒப்பந்தத்தில் விடுதலை செய்யப்படுகின்றார்கள் என்ற விவரம் வெளியாக இருக்கின்றது. ஒரு இஸ்ரேல் கைதிக்கு 30 பாலஸ்தீன கைதிகள் விடப்பட வேண்டும். ஒரு இஸ்ரேலிய இராணுவம், இஸ்ரேலிய அது ஆண் இராணுவ வீரரோ அல்லது பெண் இராணுவ வீராங்கனையோ விடுக்கப்பட்டால் அதற்கு 50 பாலஸ்தீனர்கள் விடுதலை செய்யப்படும் போன்ற பல விடயங்களை ஹமாஸ் இந்த ஒப்பந்தத்தில் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். இதன் பிரகாரம் எத்தனை இஸ்ரேலிய கைதிகள் மொத்தமாக ஹமாஸின் பிடியில் இருக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குரிய. ஏனெனில் இஸ்ரேலிய தாக்குதலில் பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இருந்தபோதிலும் ஏறக்குறைய ஒரு 100 இஸ்ரேலிய கைதிகள் விடுதலை செய்யப்படும் போது ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன கைதிகள் அங்கே விடுதலை செய்யப்படும் வேண்டும் என்ற கோரிக்கை இஸ்ரேலினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, காசாவுக்குள் எந்த விதமான சோதனைகளுமின்றி அங்கு லாரிகள் உடனடியாக அனுமதிக்கப்பட வேண்டும். இந்த பணைய கைதிகள் விடுதலை தொடர்பான முதல் 2 கட்டங்களும் ஏறக்குறைய 7 வார காலம் 42 நாட்களுக்குள் இந்த 33 கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள். இந்த காலகட்டத்திற்குள் எந்த விதமான சோதனைகளுமின்றி பெட்ரோலை தடை செய்வது, அங்கு செல்லக்கூடிய டீசலை தடை செய்வது, பேட்டரிகளை தடை செய்வது, சில பொருட்களை இது ஹமாஸ் இயக்கத்தினர் பயன்படுத்தலாம் என்று கூறி தடை செய்வது, உள்ளே அனுமதிப்பால் விடுவது போன்றவற்றை இப்போது செய்ய முடியாது. அனைத்து உதவி லாரிகளும் சோதனைகளின்றி காசாவுக்குள் நேரடியாக அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் இஸ்ரேலினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, முக்கியமாக இதற்கு முன்னைய பேச்சுவார்த்தைகளில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக மறுத்து வந்த நார்த் ஸ்ட்ரீம் கொரிடோர் கடவையாக இருக்கலாம், பிலடெல்வி காரிடாராக இருக்கலாம், அவையும் இந்த 42 நாட்களுக்குள், குறிப்பாக ஒப்பந்தம் ஆரம்பித்து ஒரு 24 நாட்களுக்குள்ளேயே அந்த இடங்களிலிருந்தும் இஸ்ரேலிய இராணுவம் அகற்றப்பட வேண்டும் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. ஆரம்பத்தில் சரிவுமிக்க மக்கள் நெருக்கம் மிக்க பகுதிகளிலிருந்து இஸ்ரேலிய இராணுவம் வெளியேற வேண்டும் என்பதைப் போல சொல்லப்பட்டாலும் அதிக அளவில் காசாவிலிருந்து இஸ்ரேலிய இராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கின்றது. எல்லைப் பகுதிகளில் இஸ்ரேலிய இராணுவம் நிலைநிறுத்தப்படும் என அவர்கள் கூறியிருந்தாலும் கூட மக்கள் செறிவான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் அனைத்திலும் இருந்து இஸ்ரேலிய இராணுவம் வெளியேற வேண்டும். காசாவில் இடம்பெயர்ந்து சென்ற மக்கள், அது கான்யூனிஸாக இருக்கலாம், அனைத்து பகுதிகளுக்கும் மேல திரும்புவார்கள் என்ற செய்தியும் அங்கு அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. நார்த் ஸ்ட்ரீம் கொரிடார் மற்றும் பிலடெல்வி காரிடார் போன்றவற்றின் ஊடாக அதனுடைய ஆதிக்கத்திலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறுவதால் அதிக அளவிலான பரிமாற்றம், எகிப்து, ராஃபா, காசாவுக்கு இடையே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கடவைகள் திறக்கப்படுவதால் ஹமாஸ் தன்னுடைய மூலோபாய நலன்களை அல்லது தொடர்பாடல்களை அல்லது தங்களுக்கு தேவையான சில அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வருவதற்கும் மிகப்பெரிய வாய்ப்புகள் ஏற்படும் என்பதையும் மறுப்பதற்கில்லை. அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான விடயமாக காசாவை மீண்டும் புனரமைப்பது. இந்த 42 நாட்களின் பின்னர் முதல் 2 கட்டங்களின் 42 நாட்களில் வெற்றிகரமாக முடிவடைந்து விட்டால் 3ஆம் கட்டத்தில் காசாவை முற்றுமுழுதாக புனரமைப்பது, இடிக்கப்பட்ட வீடுகளை கட்டி கொடுப்பது, இடிக்கப்பட்ட கட்டடங்களை, நகரங்களை மீள கொண்டு வருவது, பாடசாலைகளை, மசூதிகளை, பல்கலைக்கழகங்களை, அங்கிருக்கக்கூடிய மக்கள் நலன் சார்ந்த இடங்களை, உணவகங்களை, அவர்களுடைய தொழில்களை, தொழிற்சாலைகளை அனைத்தையும் மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும். இதற்கு பல நாடுகள், முக்கியமாக பல அரபுலக நாடுகள் மிகப்பெரிய $1 பில்லியன் உதவிகளை செய்வதற்கு முன்வந்திருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். இருந்தாலும் இந்த 42 நாட்கள் சரியான முறையில் இஸ்ரேல் இதை கடைபிடித்து இந்த ஒப்பந்தம் முதல் 2 கட்டங்களையும் முழுமையாக நிறைவு செய்தால் நிச்சயமாக 3ஆம் கட்டம் என்பது பாலஸ்தீனம், குறிப்பாக காசா மீண்டும் கட்டி எழுப்பப்பட வேண்டும், அது முற்றாக இஸ்ரேலினால் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றது. எனவே ஹமாஸ் ஆயுதங்களுடன் தான் மீண்டும் காசாவுக்குள் இருக்கப் போகின்றார்கள். ஹமாஸ் இயக்கத்தின் பேரம் பேசும் சக்தி இருப்பதனால் தான் அவர்கள் தற்போதும் இஸ்ரேலுடன் பேசி ஒரு பணைய கைதிகள் ஒப்பந்தத்தை செய்திருக்கின்றார்கள். 3ஆவதாக இஸ்ரேலிய இராணுவம் காசாவிலிருந்து தாங்கள் வெளியேற மாட்டோம் என கூறிக்கொண்டிருந்தாலும் பெருமளவான 90% பகுதிகளிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதால் இஸ்ரேலின் உடைய இனவெறி பிடித்த அமைச்சர்கள் கூறியதைப் போல இதில் இஸ்ரேலை விட ஒருபடி ஹமாஸ் மேலோங்கி இருக்கின்றார்கள், அல்லது ஹமாஸின் கோரிக்கைகள் அனைத்தையும் இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் ஹமாஸிடம் இஸ்ரேல் மண்டியிட்டிருக்கின்றது என்று தெரிவித்திருக்கின்றார்கள், அடிபணிந்திருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். எது எவ்வாறு இருப்பினும் இஸ்ரேல்
ஹமாஸ் என்பதன் நலன்களுக்கு அப்பால் அங்கு 46,000 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் உடைய உறவினர்கள் இனியாவது அந்த பாலஸ்தீன மக்கள் நிம்மதியாக இருப்பதற்கு நிச்சயமாக இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்ய வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாகவே இருக்கலாம். அது ஸ்டேல் ஹமாஸினுடைய நலன்களை தாண்டி அமைதியான ஒரு பாலஸ்தீனம் அங்கு உருவாக வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாகவும் இருக்கின்றது. இந்த நிலையில் பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படுவதால் ஸ்டேல் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உறவினர்களை வரவேற்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றது. அதேபோல நாளை நடைபெறும் போர் நிறுத்தத்தை எதிர்பார்த்து பாலஸ்தீனர்களுக்கிடையே நம்பிக்கை அதிகரித்து வருகின்றது. பாலஸ்தீனத்தின் உள்ளூர் நகராட்சி அதிகாரிகள் ஒப்பந்தத்துக்கு முன்பாக மத்திய காசாவில் குறிப்பாக சாலைகளில் உள்ள இடிபாடுகளை புல்டோசர்கள் மற்றும் வாகனங்களை கொண்டு அகற்றும் நடவடிக்கைகளை தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவும், ஏனெனில் இடிபாடுகளை அகற்றினால்தான் அங்கு உதவி பொருட்களை உள்ளே கொண்டு வர முடியும், அங்கே வீடுகளை விட்டு வெளியேறிய மக்கள் மீண்டும் அந்த பிரதேசத்திற்கு வர முடியும். எனவே மத்திய சாலைகளில் இருக்கக்கூடிய இடிபாடுகளை அகற்றுவது போன்ற சில நடைமுறை நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்கள் தீவிரமான போர் மண்டலங்களாக கருதப்பட்ட பகுதிகளில், அதாவது மிக கடுமையான சண்டைகள் நடைபெற்ற பகுதிகளில் உங்களுடைய வீடுகள் இருந்தால் அங்கு திரும்பும் பொழுது நீங்கள் மிகுந்த அவதானத்துடன் திரும்ப வேண்டும், அல்லது நீங்கள் சில நாட்கள் கழித்த பின்னரே அந்த பகுதிகளுக்கு வர வேண்டும். ஏனெனில் அங்கு கன்னி வெடிகள் புதைக்கப்பட்டிருக்கலாம், வெடிக்காத நிலையில் குண்டுகள், கைக்குண்டுகள், எரி குண்டுகள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ஏவுகணைகள் அல்லது ஆர்ட்லரி ஷெல்கள் காணப்படுவதால் வெடிக்காத வெடிபொருட்கள் காணப்படும் என்பதால் நீங்கள் அந்த இடங்களில் அந்த பிரதேசங்களில் குடியமர்வதற்கு சற்று காலப்பகுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு யாராவது திரும்பி இருந்தாலும் கூட சந்தேகத்துக்கிடமான பொருட்களை நெருங்க வேண்டாம் என்ற உத்தரவு விடுக்கப்பட்டுள்ளது. வெடிக்காத வெடிமருந்துகள் எஞ்சி இருக்கலாம். குறிப்பாக உதவி விநியோகத்திறனை அதிகரிக்க மனிதாபிமான அமைப்புகள் மிகப்பெரிய அளவில் தயாராகி வருகின்றார்கள் என்பதையும் தெரிவித்திருக்கின்றார்கள். பாலஸ்தீன அகதிகளுக்காக ஐநா நிறுவனம் உட்பட அனைத்து அமைப்புகளும் 24 மணி நேரம் உழைத்து வருகின்றார்கள். நாளை நடைபெறப் போகின்ற போர் நிறுத்த அமுலாக்கத்தின் பின்னர் அங்கு உதவி பொருட்களை கொண்டு செல்வதற்காக தன்னார்வ தொண்டர்களும் ஐநாவும் UNRWAயும் அங்கிருக்கக்கூடிய தொண்டர் அமைப்புகளும் மிகப்பெரிய அளவிலான உழைப்பை அங்கே செய்து வருகின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எந்த UNRWA ஐக்கிய நாடுகளினுடைய பாலஸ்தீன தூதுவர் ஆலயம், அகதிகள் தூதுவர் ஆலயத்தை அகற்றி அவர்களுடைய செயற்பாட்டை நிறுத்தி அவர்களை UNRWA பாலஸ்தீனத்திலிருந்து மட்டுமல்ல உலகிலிருந்து அகற்றுவதற்கு இஸ்ரேல் முயற்சித்தார்களோ அதே UNRWA தான் நாளை காசாவுக்குள் செல்லக்கூடிய 4000 லாரிகளின் உதவி பொருட்களையும் அது தொடர்பான நிவாரணப் பணிகளையும் அங்கு ஒருங்கிணைக்கப் போகின்றார்கள் என்பது இங்கே மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் இன்றைய தினமும் கவுதிப்படை ஒரு ஏவுகணை தாக்குதலை டெல்லவின் பென்குரியன் விமான நிலையத்தை நோக்கி நடத்தி இருக்கின்றார்கள். இதன் காரணமாக பென்குரியன் விமான நிலையம் மத்திய இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் வான்வழி தாக்குதல் சைரன்கள் ஒலிக்க விடப்பட்டிருந்தன. அதன் காரணமாக ஏமனிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகளை தாம் இடைமறித்திருப்பதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்திருந்தாலும் கூட விமான நிலையத்துக்கு அருகில் சைரன்கள் ஒலித்ததால் உள்ளே வரும் விமானங்களின் உடைய தரையிறக்கமும் வெளியே செல்லக்கூடிய விமான போக்குவரத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டு சில மணித்தியாலங்கள் விமான போக்குவரத்து முற்றாக ஸ்தம்பிதமடைந்திருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஆனால் இன்று கவுதிப்படை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அப்படி என்றால் அங்கு குறிப்பாக ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டாலும் கவுதிப்படைகளுடைய தாக்குதல் தொடருமா என்ற எண்ணம் அனைவருக்கும் எழுவது இயல்பாக இருக்கின்றது. இந்த நிலையில் கவுதிப்படை ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள். காசா மீதான ஆக்கிரமிப்பு முற்றாக நிறுத்தப்படும் போது இஸ்ரேலுக்கு எதிரான அனைத்து நடவடிக்கைகளும் நிறுத்தப்படும் என்பதை தெரிவித்திருப்பதுடன் ஒருவேளை இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தங்களையும் அதில் கூறப்பட்ட விதிமுறைகளையும் மீறினால் மிக கடுமையான தாக்குதல்கள் நிச்சயமாக இஸ்ரேல் மீது உடனடியாக நாங்கள் ஆரம்பிப்போம் என்ற செய்திகளையும் கவுதிகள் எச்சரிக்கையாக சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அதே போல பணைய கைதிகள் விடுதலை போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்னமும் அமுலுக்கு வராத சூழ்நிலையில் இன்றைய தினமும் டெல்லவி விமான நிலையத்தை நோக்கி பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தி இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் மீடியா குழுமத்துடன் இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.